ஒரு பக்கம் கராராக பேரம் பேசுபவர்கள், இன்னொரு பக்கம் பேரம் பேசுவது முறையல்ல என்று சொல்லுகிறவர்கள். ரகளைகள் ஆரம்பம். பேரம் பேசுவதற்கான நுணுக்கங்கள் என்ன? எப்படி எல்லாம் பேரம் பேசணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? பேரம் பேசுறதுங்கிறது ஒரு மைண்ட் ரீடிங். அவர்கிட்ட போனா அவர் ஒத்துப்பாருன்னா தான் அந்த கடைக்கு போகணும், இல்லன்னா அந்த கடைக்கு போக மாட்டோம். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. அவங்க ஃபேஸை பார்த்து பயமா இருக்கும், நம்மளால பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. அவங்க திட்டக்கூடாது, நம்மள அசிங்கப்படுத்த கூடாது. சோ அத மாதிரி பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். கத்துக்கிறேன் தராரு. இங்க யாராவது முகத்தை வச்சு கணிங்களே. என் ஹஸ்பண்ட் சார். நான் நம்பர் 1. அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னாருன்னா அப்படிவீங்களா? நஷ்டமாயிரும் கண்டிப்பா. அவர் 4 பேர் இருந்தா அப்புறம் என்ன ஆகும்? அவனும் படைக்கணும்ல சார். பாவம்லாம் அதுல இல்ல சார். ஜஸ்ட் பிசினஸா பார்க்கணும் சார். நல்ல பிசினஸ்டா. அப்படி கிடையாது சார். சொசைட்டில இருக்கணும், நம்ம மத்தவங்களையும் பார்க்கணும், மத்தவங்களையும் நம்ம கவனிக்கணும். நீங்க நல்லவையா? எல்லாரையும் பாவம் பாப்பாரு அவரு. நல்ல மனுஷன், அதனால தான் கல்யாணம் பண்ணேன். இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருவா. ஆக்சுவலா நம்ம பேரம் பேசிட்டு இருக்கும்போது அவர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொலைகாரியை பாக்குற மாதிரி பாப்பாரு அவரு. என்னடா லுக்கு? பார்கெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன சொல்வேன்னா, பார்கெயின் பண்ணாத ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. ஆமா, அவங்க கிட்ட நீங்க ஃபிக்ஸட் பிரைஸா சொல்லி வித்துருங்க. 60 சொன்னீங்கன்னா வாயை முட்டை 60 வாங்கிக்குவான். அட பாவி சண்டாளா. ஓ, இந்தவங்க எல்லாம் வர்றப்ப வித்துக்கங்க, எனக்கு குறைச்சு கொடுங்க. இன்னொரு ட்ரிக் ரிலேஷன்ஷிப். கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா பையா யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட். அப்புறம் கொஞ்சம் யோயோ பாய்ஸ் மாதிரி இருந்தாங்கன்னா ஜி, ப்ரோ, அந்த மாதிரி வேர்ட்ஸ். ஐயோ, எவ்வளவு வேர்ட் புதுசா இருக்கு. சார், நான் ஒரு 4 விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கடைக்கு போகும்போதே சில்லறை மாத்தி எடுத்துட்டு போயிருவேன். பிச்சைக்கார பேல. நான் ஒரு ரிங் வாங்கினேன், 650 சொன்னாங்க. 300க்கு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி? அதுல பாதி ரேட் நான் 150க்கு தான் இதை வாங்கிப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். எப்படி? 600 ரூபாய்க்கு 150 பாதி ரேட்டா? நான் ஃபிக்ஸ் பண்ணதுல பாதி ரேட். நீ எல்லாம் சாதாரணம். அதை விட கம்மியா கிடைச்சா லாபம்னு வாங்கிப்பேன். இல்ல, நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட் 300ல நின்றுவேன். ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? எனக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய் லாபம் ஆனா கூட எனக்கு வருஷத்துக்கு 7500 ரூபாய் வர மிச்சமாகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. ஒரு தனி மனிதனோட சேவிங்ஸ் தான் இந்திய நாட்டு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும். என்னென்னமோ பேசுறியாமா? ஒரு பேரம் பேசுறதுக்கு இந்திய பொருளாதாரத்தை இழுத்த பத்தியா? அங்க நிக்கிறமா நீ? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அவர் ஒரு ரேட் சொல்றாரு, சரி பரவாயில்ல, நான் அங்கெல்லாம் பார்த்ததுக்கு நீங்க சொல்ற ரேட்டுக்கு இது குவாலிட்டியாவும் இருக்கு, இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஒரு 4-5 எடுத்து போடுங்கன்னு அவங்களை டயர்ட் ஆக்கிரணும். நம்ம ஆன டயர்டுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நல்லதுமா. இல்ல சார், அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த பேரம் பேசுகிறவர்களோடு கடைகளுக்கு போகிற போது என்ன டார்ச்சர்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? அப்படி கேளு. திட்டிக்கிட்டே கொடுக்கும்போது அதுல ஒரு முழுமையான சந்தோஷம் இருக்காது சார். அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர்ட்ட திட்டு வாங்குறோம். சோ அதுல ஒண்ணு நினைச்சுக்க வேண்டியதான். எனக்கு மானம் தாண்டி முக்கியம். மானம் கெட்டவங்களா? ஒரு கேம் வைக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய பொருளை அவங்க உங்களுக்கு விற்பாங்க, அவங்க கிட்ட நீங்க பேரம் பேசி வாங்கலாம். மேட்ச் ஸ்டார்ட். நேத்திக்கு நான் வந்தேன், நீங்க இல்லையே. பக்கத்துல ஜாமா வாங்க போயிருந்தேன் மேடம். ஓஹோ, நீங்க இருந்தா தான் நல்ல விலையை பார்த்து போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் உங்களுக்காக பண்ணுவேன், நீங்க நம்ம பிள்ளை. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இங்க பாரு, இந்த கம்மல் இதுக்கு இது செட் ஆகல. இதுக்கு நீங்க இது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும். அப்படிங்கிற எவ்வளவு சொல்றீங்க? 1600. என்ன மூஞ்சி இப்படி போகுது? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சுக்கிற. மேக்ஸிமம் 200 கொடுக்கலாம்க்கா உங்களுக்காண்டி. அதுதான் இந்த தாங்க வச்சுக்கோ. 200 ரூபாய் கொடுங்கக்கா. 1000 ரூபாய். 200 ரூபாய் தாங்க. சரி, 7 ரூபாய். சரி, 6 ரூபாய். ஆங்க கடையில 200 ரூபாய்க்குலாம் வராதுமா, தயவு செஞ்சு வச்சிருமா. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? ஆக்சுவலா அதோட பிரைஸ் என்ன? பேரம் பேசி வாங்கினது 250 ரூபாய். கரெக்ட் பிரைஸ். அப்போ ஆமா, நீங்க எடுத்து போலாம். சூப்பர் 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 சூப்பர். ஓ, இந்த காட்டனா? ஓகே, 1200மா. 300 ரூபாய். வேணா 5 ரூபா தரேன். ஒரு ஸ்னேக்குக்கு அது போதும். அவர் சொல்றாருன்றதுக்காக என்கிட்ட இவ்வளவு மகா மட்டமான ஒரு ரேட் பேசுனீங்கன்னா என்னால தர முடியாது. அவன் கேக்குறது கரெக்ட் தானே? சரி, அப்ப 250. நான் 200 சொன்னேன். இப்ப 200ல இருந்து உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் 250க்கு வந்துருங்க. அசிங்கம் அல்லவருக்கு. 650 ரூபாய். 350 ஃபைனல் ரேட். 650 ரூபாய் ஃபைனல் ரேட். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. உனக்கு வேணா எனக்கு வேணா 600 ரூபாய். உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 355. அட மலக்குறங்க. ஆனா இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது, தெரியுமா? அவங்க கும்பிட்டது என்ன தெரியுமா? மறுபடியும் கடைக்கு வந்துடாதமா. அதான் நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. எப்பா போயிட்டு வாப்பா. சார், ஒரு நல்ல கஸ்டமர்னா அந்த செல்லரே வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சார். எடுத்துக்கோ.
நான் போயிட்டு ரோட்ல நின்று ஐ எம் மேரிட் ஆல்சோ நான் போய் ரோட்ல நின்று கால் கத்த முடியுமா அவ்வளவுதான் பிகாஸ் எனக்கு. அது ஒரு அசிங்கமா இருக்கும் சார் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. மறுபடியும் அதை நீங்க ட்ராமடைஸ் பண்றீங்க. இல்ல கால் இல்ல கத்துறதுதான் நான் தெரியல. ஒரிஜினாலிட்டியா சொல்றேன் நீங்க நான் பேசிக்கிட்டே போறேன். அவங்க யாருமே வந்துட்டு நியாயமான விலை கேட்கவே இல்லை கேட்கலதான். அப்ப ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய நான் விரும்பல. லைஃபே நெகோசியேஷன் தான். எந்த வியாபாரியுமே ஒரு பொருளை ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாம முதல்ல நீங்க வந்து சந்தைக்கே அந்த பொருள் வராது. எப்படி புரியும் ஒழுங்கா படிச்சிருந்தா தானே புரியும் இது வந்து எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான இடத்துல நம்ம பண்ண மாட்டோம். பிரம்மாண்டம் வந்து நம்ம வாயை அடைச்சிடும். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. இது ஒரு ரோட் சைடு வெண்டரோட என்னால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனால வந்து நம்ம அவங்க கிட்ட போய் தான் வந்து பேரம் பேசுறோம். புரிஞ்சதா? பேரம் பேசுறதே தப்பா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இது வந்து நான் அரைபடி செஞ்சேனா, நான் இது வந்து தர்மபடி செஞ்சேனா, ஓகே ஃபைன். நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம் பண்ணாதீங்க. இது புரியலன்னு சொன்னா விளக்க மாத்தாலே அடிப்போம் நாங்க சொல்றோம்.